கத்தி எடுத்துருங்க. கத்தி கிடக்கு ரொம்ப தூரம் கண்ணா. அண்ணா ஐயோ கத்தி கொஞ்சம் எடுங்க. அண்ணா எதுக்குண்ணா எல்லாம் சேர்ந்து அடிக்கிறீங்க? என்ன ஆகணுங்க? இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு. ஹீரோ ஆகணுங்க. அண்ணன் ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கால் எடுக்கணும், அப்புறம் கத்தி எடுக்கணும், அதுக்கப்புறம் கட் அவுத்துடுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ, உங்க அப்பனோ, உங்க பெரியப்பனோ, உங்க சித்தப்பனோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க மாமனோ இவங்கள யாராவது ஹீரோவாவோ, காமெடினாவோ, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ, வில்லனாவோ, இல்ல டைரக்டராவோ, இல்ல ப்ரொடியூசராவோ இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஆளுகளோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க. இவ எல்லாரையும் தாண்டி நீ எப்படி ஹீரோவாக போற? எந்த சப்போர்ட்டும் இல்லாம சிலர் அஜித் மாதிரி ஹீரோ ஆயிருக்காங்க. உங்க அண்ணனுக்கு டைம் நல்லா இருந்தது வச்சுக்கங்க, அப்படியே ஹீரோ ஆயிடலாம்ங்க. எப்ப உனக்கு டான்சிங் எல்லாம் தெரியுமா? இதெல்லாம் மாநாட மயிலாடல் சின்ன பசங்களா செய்யறாங்க. உங்களுக்கு முதல்ல பைட் வருமா? மறந்து போயிட்டுனுங்க, உங்களுக்கு தான் நல்லா பைட் வருமே. கன் பைட் கூட போட்டீங்களா? இதெல்லாம் தான் எல்லாரும் செய்யறாங்களாச்சே. முதல்ல உங்களுக்கு டயலாக் பேச வருமா, எக்ஸ்பிரஷன் வருமா? அத சொல்லுங்க. போல என்னது அது தெரியாதுங்களா? சபாஸ், அப்ப நீங்க பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. முதல்ல இவருக்கு ஒரு போட்டோ ஆல்பம் ரெடி பண்ணுங்க. சும்மா கலர் கலரா Dress போட்டுக்கிட்டு டைப் டைப்பா போஸ் கொடுக்கணுங்க. எதுக்கு அப்படி எடுக்கணும்? டைரக்டர் கொடுக்கிறதுங்க. எங்க வச்சு? ஸ்டுடியோல. அண்ணே, நான் உங்க பெரிய ஃபேன். அண்ணே, ஒரு கட் அவுட்ல நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டேன். என்னண்ணே பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டு. டேய், இவனை வெளிய அனுப்புங்கடா. துமரா உனக்கு. டெய்லி ஒருத்தர் அடிக்கலனா உங்களுக்கு தூக்கம் வராதா? எங்களுக்கு மட்டும் நான் வேண்டுதலா? நடிகன்னா பெரிய புடுங்கியா, ரசிகன்னா உங்களுக்கு இளக்காரமா போச்சு. என்னதான் இருந்தாலும் சக மனுஷங்களை அடிக்கிறது பெரிய பாவங்க. ஐயோ, ஏற்கனவே சினிமா சான்ஸ் போச்சேன்னு வருத்தத்துல இருக்க, நீ வேற இடத்துல வந்து டார்ச்சர் பண்ற. ரொம்ப தான் கோவம் வருது, என்னையும் அடிச்சிருவீங்களா? அதுக்கு பணம் வேணும், சும்மா எல்லாம் யாரையும் அடிக்க மாட்டேன். அனாவசிய பிரச்சனை எதுக்கு? இந்தாங்க. இரு, என்னது இது? உங்க பெயில் ஃபீஸ் பில்லுங்க. பெயில் பில்லா? என் மோதிரத்தை முழுகிட்டியா? மேல ஏதோ எழுதி இருக்கா, கீழே எதுக்கு போடுங்க? கருமம். ஃபர்ஸ்ட் பெயில் பே பண்ணியாச்சு. செகண்ட் பெயில் 2500. என்ன திடீர்னு ஃபீஸ் ஏறி போச்சு? பெட்ரோல் 5 liters 250 rupees. டோட்டலா 4200. இரு, பெட்ரோல் எதுக்கு? பின்ன உங்க பெயில்காக தானே. எங்க வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு, கோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பவும் கோர்ட்டுக்கு. மொத்தமா ஏன் பெட்ரோல தான் ஊரே சுத்தி வந்துட்டு இருக்கியா? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. என்னங்க பாருங்க. நில்லுங்க மேடம், என்ன காந்தி சிலைக்கு இறக்கி விட்டு போங்க. நானாங்க முடியாதுங்க. ஏனுங்க முடியாது? 5 லிட்டர் பெட்ரோலுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய், வர உங்ககிட்ட காத்து. என்னடா முகத்துக்கு அடிமையாயி நம்ம பாரம்பரியத்தை மறந்து பாரத தேசத்தோட கலாச்சாரத்தையும் சம்பிரதாயத்தையும் கெடுத்துட்டு இருக்கீங்கடா. சும்மா குழப்பாதனா, புரியுற மாதிரி பேசுடா. ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி சுத்துறது ரொம்ப தப்புடா. நம்ம கலாச்சாரத்துக்கே விரோதம். அண்ணா, இந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லனா. பாவனா அந்த பொண்ணு. என்ன சோஷியல் பாலிசிங்க? Who has given you the right to guard the Indian culture? This is barbarious. இவ விதேசி பாஷை பேசுறாடா. எறா தாலி. அண்ணா சொன்னா கேளுங்க. அண்ணா பாவனா அந்த பொண்ணு. அண்ணா வேணாண்ணா. அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா கட்டுமாண்ணா. கட்டுடா. அட பாவிகளா, ஒரு செட்ட போடுதான் இருக்கீங்களா? கட்டுறாங்கற. கட்டுடா. தாலி கட்டவா இல்ல இவனுங்களை தட்டவா? மனுஷங்களை அடிக்கிறது பாவம்னு சொன்ன, கட்டவா இல்ல தட்டவா? ஏய் வெண்ணைங்களா, யாரோ யாரையோ காதலிச்சா உங்களுக்கு என்னடா வலிக்குது? ஆணும் பெண்ணும் காதலிச்சதாலதான் நாகரிகமே வளர்ந்தது விஞ்ஞானம் சொல்லுது. நீங்க ஏன்டா கூடத்தனமா இருக்கீங்க? அந்த பொண்ணை பாரு எவ்வளவு அழகா இருக்கா, என்ன பாரு எவ்வளவு கேவலமா இருக்கேன். எப்படா செட் ஆகும்? எல்கே பால்
இனிமே இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துறோம், கம்ப காப்பாத்துறங்கிற வெட்டி நியாயத்தை விட்டுறணும். ஏய், இனிமே யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேள்விப்பட்டு ஓட்டுருவேன். பொது இடத்துல காதல்ங்கிற பேர்ல அசிங்கம் பண்றது நீங்களும் குறைச்சிங்க. போங்க போங்க. என்ன ரொம்ப பயந்துட்டியா? கண்ணை தொடச்சுக்கோ. பாய். தங்கைய உன்ன கூப்பிட்டு அமைச்சிருக்கான். தங்கையா? அதான்ப்பா, அந்த ஹீரோவை போட்டு அடிச்சல அதுக்கா இருக்கும். ஏய், நீ வேற, நான் வேணும் நடிக்கல. டேய், அங்க போனா தானே தெரியும். பெரிய மனுஷன் கூப்பிட்டு அமைச்சிருக்கான். போகாட்டி நல்லா இருக்காது, போயிட்டு வா. இப்ப மேட்டர் அது இல்ல மாமே, அந்த தாதாக்கு சினிமால டைரக்டர் ப்ரொடியூசர் நிறைய பேரை தெரியும். ரெக்கமெண்ட் பண்ணா ஒரு போன் பண்ணா போதும், அப்புறம் கதைய மாதிரி நீ ஹீரோ தான். அண்ணே, இவன் தானே காசு. யாருல நீ? தாஸ். என்ன விஷயமா? அந்த தங்கையா பாக்கணும்னாரா? எங்க வந்து என்னடா சொல்ற? சபாஸ்ல பையா, தூக்கல வேணா தூக்கல. சினிமா ஷூட்டிங்ல ஏதோ ஹீரோ அடிச்சேன்னு சொன்னானுவா, ஏதோ புழுதானுன்னு நினைச்சேன். ஆனா என் வீட்டுக்கே வந்து என் பிள்ளைய அடிச்சு ஏறி நிக்கல, அசத்திட்டல. நீதாமல நெசமான ஹீரோ. அண்ணா அண்ணா உங்க பிள்ளைங்க தெரியாதா? அண்ணா மன்னிச்சிருண்ணா மன்னிச்சிருண்ணா. அண்ணா அண்ணா நீ கூட மன்னிச்சிருண்ணா. தெரியாம பண்ணிட்டேனா? அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா தலை போகுன்னு தெரிஞ்சு தைரியமா கை நீட்டிட்ட. இப்ப என் பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே கைய குடுக்கிறீல. கெட்டிக்கார பயல, நீ பெரிய ஆள வருவல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கல. வாழ நல்லா சாப்பிட்டா மேல உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். அப்பதான் இன்னும் 4-5 ஹீரோ அடிக்க முடியும். அண்ணா வேணும்னு செய்யலண்ணா. கூச்சப்படாம சாப்பிடு. அண்ணா உண்மைண்ணா. நம்ம ஏரியா பையன் சினிமா ஹீரோவை அடிச்சுட்டான்னு நானு கூப்பிடுங்களே பாப்போம்னு. நல்ல பையனா இருக்கேல, உனக்கு இந்த அடிதடி பஞ்சாயத்துல வேணாம்ல. இந்த போலீஸ் கேஸ் கோர்ட்டு இந்த இளவெல்லாம் உனக்கு தேவையில்லைல. இந்த சண்டை சச்சரவெல்லாம் விட்டுருல. உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா நான் வாங்கி தரம்ல. அண்ணா எனக்கு சினிமால ஹீரோ ஆகணும்னு ஆசையா இருக்குண்ணா. உங்களுக்கு நிறைய சினிமாக்காரங்களை தெரியும்லண்ணா. ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ஹீரோ ஆயிடுவேன். எனக்கு ஃபைட் டு டான்ஸ் கூட தெரியும்ண்ணா. அது சரி, நீ ஹீரோ ஆகணுமா வில்லன் ஆகணுமா? ஹீரோ ஆகுறேண்ணா. பாக்க நல்லா தானே இருக்கேன். ஏய், அந்த டிவியை போடு. மாமா, உங்களை பத்தி அந்த தங்கராசு தப்பா டிவில பேட்டி கொடுக்குறான். நம்ம இங்க ஏழ்மைய பணையமா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண பாக்குறாரு அந்த தங்கையா. கலாராணி கிட்ட பேர உருவாதனால எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாரு. அவரு கேட்டது கிடைச்சிருந்தா எங்களை நாய் மாதிரி அடிச்சே விரட்டி இருப்பாரு. இந்த அரசியல்வாதிகளுக்கு எங்க வாழ்க்கை விளையாட்டா போச்சு. குப்பத்துல இருக்க பயல்கள்லாம் இவன் பேசுற பேச்சை கேட்டு இவன் முன்னாடி சுத்திட்டு அலைகிறாங்க. இந்த தங்கராசு குப்பத்து விஷயமா கோர்ட்ல கேஸ் கூட போட்டிருக்காயா? மீட்டிங் போட்டு டிவில வந்துட்டா போதுமா? பெரிய வெண்ணையாவ வெட்டி போட்டுருவேன். நீர்ல வாண்டி. நான் ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் மந்திரி வரைக்கும் சண்டை ஓட்டு அடக்கேன். அது தெரியாம கண்டபடி கத்திக்கிட்டு இருப்பேன். அதுக்கே டென்ஷன் ஆகுதா? இந்த மாதிரி பேசுறதுனாலதான் எல்லா பயிலும் நம்ம தலையில ஏறி புலக அரைக்கிறானுங்க. கண்டந்துண்டமா இன்னைக்கு அவனை வெட்டி புதைச்சிடுறேன். அண்ணா அந்த தங்கராசு எங்க ஏரியாவுக்கு வருவானா? அவனை எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அவ்வளவு சீன் கிடையாதுண்ணா. அவனை கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக வேணாம். நான் பாத்துக்கிறேன்னா. அவன் சொன்னா கேட்க மாட்டான்ல. அவன் திமிரு பிடிச்சவ. அவன் ஏதாவது சொன்னா நீ கை நீட்டுவ. உனக்கு எதுக்குல தேவையில்லை. உன் நல்ல மனசு தெரியாம அவன் ஏதோ பேசுறானா? நான் பாத்துக்கிறேன்னா. எங்கிட்ட விட்டுனா? ஏ பத்திரமடே, பாண்டிச்சாமி அடிச்ச தாசுக்கு நீங்க இவ்வளவு சலுகை கொடுக்கறது நம்ம ஆளுக்கு யாருக்கும் பிடிக்கலங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பாண்டி மேலே கையை வச்சுட்டான்னு நீங்க தாசு பேர்ல தப்பா நினைக்கியடே. தங்கையா வீட்டுக்கு வந்து தங்கையா மக மேலேயே கையை வச்சவனோட தம்மு எனக்கு பிடிச்சிருக்கல. பழைய சோத்துக்கே வழி இல்லாதவனுக்கு பிரியாணி கொடுத்தோம்னா நம்ம காலையில விழுந்து கிடப்பாம்ல. இப்ப பாரு போயிட்டாமல. அந்த தங்கராசு கதி அதே கதிதான். இந்த மாதிரி பயல்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுதான் அரசியல். அரசியல்ல அடிப்படை விதின்னு ஒண்ணு இருக்கு, தெரிஞ்சுக்கமா. நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இவன மாதிரி முரட்டு தொண்டனுங்க பலம் அவசியம். ரொம்ப கரெக்டா சொன்ன மாமா. எறும்பு புத்து கட்டினா தானே பாம்பு சொகுசா குடியிருக்க முடியும்.